வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சேமியா பாயசம் தாங்க செய்ய போகிறோம். வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாலும் சரி, பசங்க வந்து ஸ்நாக்ஸ்ன்னு ஏதாவது கேட்டாலும் சரி, சட்டுன்னு நம்ம ஈஸியாக எடுத்து செய்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சேமியா வந்து நல்ல நீளமான சைஸ் சேமியா தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இதில் தான் இன்றைக்கி சேமியா பாயசம் வந்து செய்ய போகிறோம். சீக்கிரமாக இது வந்து வெந்து வந்துடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டமாக குச்சி குச்சியாக இருக்குதுன்னு. இதை வந்து ரெண்டாக உடச்சி போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்த பிறகு இன்னும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து நீட்டாக இருக்குதுன்னு. பால் பாயாசத்துக்கு இன்னும் நம்ம டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குற முந்திரி பருப்பையும் பாதாமையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து இதே போல் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக 2 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். டேட்ஸும் ஒரு 10 கிஸ்மிஸும் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் முந்திரியும் அதோட போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறம் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். எல்லா பாதாம் முந்திரி பருப்பையும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அடுத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸை லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இனி கிஸ்மிஸ் வந்து நல்ல பால் சைஸில் உப்பி வரட்டும். அதுக்கு பிறகு அதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற நெய்யிலேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு லைட்டாக, அது ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும்ல, லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தாலே போதும். வறுத்த சேமியாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து தண்ணி நமக்கு நல்லாவே கொதிச்சிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேமியா வந்து பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இருக்க மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேகட்டும். நம்ம பால் பாயசத்துக்கு சுவை ஊட்டக்கூடியதுக்காக நம்ம வந்து எல்லாம் கண்டன்ட் மில்க் எடுப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் எடுத்துருக்கோம். பால் பவுடர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் விட்டு இதே போல் கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேம் சைஸாக தான் இருக்குது. அதே போல் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ சேமியாவும் நமக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பாலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் நம்ம வந்து பால் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப தனியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம வந்து ஏலக்காவும் சீனியும் போட்டு கொஞ்சமாக அடித்து வச்சுருக்கிறோம். அந்த சீனியை இதோட நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனி மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, கிஸ்மிஸ், டேட்ஸு எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து பாதாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் பாயசத்தை பார்த்தாலேருந்து சாப்பிடணும் போல் இருக்குது. மனம் கமன்னு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ஹெல்த்தியான பால் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கேட்டாங்கன்னா சட்டுன்னு ஈஸியாக நம்ம வீட்டில் பால் இருந்தாலே சட்டுன்னு நம்ம செய்து முடிச்சிடலாங்க. வாங்க நம்ம எல்லோரும் பால் பாயசம் சாப்பிடலாம். இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் என்ன செய்யலான்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக பால் பாயசம் செய்து குழந்தைங்களே கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.